வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து இந்த டபுள் பீன்ஸ் வந்து காஞ்ச டபுள் பீன்ஸை எப்படி வந்து ஓவர் நைட் ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக மார்னிங்கே நம்ம வந்து இதை வந்து ஊற வச்சு ரெடி பண்ணுறது எப்படி, குக் பண்ணுறதுக்கு ரெடியாக அதை ஆக்கிறது எப்படி, ஊற வைக்காமலே நைட் பூரா ஊற வைக்காமலே அப்படின்றதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த காஞ்ச டபுள் பீன்ஸை வந்து தண்ணியில் சோக் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ் வரும். ஸோ அந்த அப்படியே விட்டுறணும். அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சின்ன பாத்திரத்தில் அந்த டபுள் பீன்ஸ் போட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதை ஆன் பண்ணி விட்டுறணும். அந்த ஆன் பண்ணி வச்ச அந்த பாத்திரத்தில் வந்து டபுள் பீன்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி 20 மினிட்ஸ் வந்து ஃபுல்லாக பாயில் ஆகணும். அப்படி ஃபுல்லாக பாயில் ஆகும்போது நைட்டு பூரா நீங்கள் ஊற வச்சு காலையில் வந்து அதை சாப்பாட்டுக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ சேம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். குயிக்காகவும் வந்துடும் நீங்கள் பண்ணும்போது. பட் ஆனால் 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் வேக வைக்கணும். அதுக்கு இந்த இந்த கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து 10 மினிட்ஸ் வந்து அந்த ட்ரை டபுள் பீன்ஸை வந்து நீங்கள் ஊற வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து 20 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ண வைக்கணும். இது டபுள் பீன்ஸுக்கு மட்டும் இல்லை, காராமணி, பச்சைப்பயிறு, அப்புறமா வந்து எந்த ட்ரை ஐட்டம்ஸ் இருந்தாலுமே நீங்கள் நைட் பூரா ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக இதே மாதிரி பண்ணிக்கலாம். பட்டாணி, அப்புறம் கடலை, அந்த மாதிரி சென்னா, இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து நல்லா அந்த ஊற வச்ச பதத்துக்கு வரும். நீங்கள் கடலை, பட்டாணி, அப்புறமா வந்து சென்னா, அந்த மாதிரி ரொம்ப டஃப்பான ஐட்டம்லாம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொதிக்க வைக்கணும். இது டபுள் பீன்ஸு, அப்புறம் பச்சைப்பயிறு, அப்புறம் காராமணி, சோயா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து 20 மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து அந்த நைட்டு பூரா ஊற வச்ச பதத்துக்கு கரெக்டாக வரும். நீங்கள் குக் பண்ணுறதுக்கு எந்த பதம் வேணுமோ அந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமாவே பார்க்கலாம், டபுள் பீன்ஸ் வந்து நல்லா பல்ஜாகி வர ஆரம்பிச்சிடுச்சு. அது தண்ணி மட்டும் கம்மியாகாமல் பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து ஈஸி டிப்பு தான் நமக்கு. நைட்டு பூரா ஊற வச்சு அதை வந்து மறுநாள் காலையில் நுரைச்சின்னு இருக்கும். அதை போட்டு உட்காந்து கழுவின்னு டைம்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆன் ஸ்பாட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு பர்னரில் வந்து நீங்கள் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு பர்னரில் வந்து இந்த மாதிரி டபுள் பீன்ஸோ, இல்லை வந்து பட்டாணியோ, இல்லை வந்து பச்சைப்பயிரோ, கடலையோ, இல்லைனா வந்து காராமணியோ, சோயாவோ, எந்த ட்ரை ஐட்டமாக இருந்தாலுமே சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஹார்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கிறது கடலை, அந்த மாதிரி ஐட்டம், கடலை, பட்டாணி, சென்னா, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதானே தவிர நீங்கள் நைட்டு பூரா ஊற வச்சு என்ன கண்டிஷனில் அந்த இது வந்து ஊறி அந்த இதுவெலாம் இருக்குமோ, இந்த 20 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா, இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி தான் இருக்கும். இந்த 20 மினிட்ஸ் பாயில் பண்ணதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அது மேலே தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த டம்மில் இருக்கணும். அது அந்த ஆவிலேயே இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக குக் ஆன மாதிரி ஆகிடும் அது. ஸோ அதனால் வந்து இந்த 20 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். ஸோ தட் அந்த ஆவியிலே வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா குக் ஆகிடும். நல்லா பல்ஜாகி ஊறின பதத்துக்கு வந்துடும். இந்த மிச்சம் இருக்க ஸ்டாக் வாட்டரை வந்து நீங்கள் வந்து குக் பண்ணுறதுக்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஃபுல் ஹெல்த்தும் அதில் இருக்க மொத்த சக்தியும் வந்து அந்த தண்ணியில் தான் இருக்கும். அந்த டபுள் பீன்ஸோட மொத்த சக்தியும் வந்து 20 நிமிஷம் வந்து அது கொதிக்கிறதுனால அந்த சக்தி பூரா அந்த டபுள் பீன்ஸோ, பட்டாணியோ எதுவாக இருந்தாலுமே அந்த தண்ணியில் தான் வந்து அந்த மொத்த ரெசிடியூவும் கலெக்ட் ஆகியிருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த தண்ணியை கூட நீங்கள் சமைக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சுண்டி நல்லா 20 நிமிஷம் ஆன பதத்தில் இருக்குது. ஸோ அதனால் தண்ணியெல்லாம் கம்மி ஆகிடுச்சு. இருந்தால் கூட நான் இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைக்கிறேன். 20 மினிட்ஸ் ஆகலை. இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் உட்காந்து நைட்லேயே ஊற வச்சு அதெல்லாம் ஓவர் நைட் அதை வந்து ஒரு ப்ரிசர்வ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் பத்திரமா வைக்கணும். அதெல்லாம் வந்து எந்த இன்செக்ட்டும் வந்து அதில் போய் இது பண்ணாமல் இருக்கணும், அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். இதுக்கெல்லாம் பதில் நீங்கள் மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்ஷாகவே இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எனி ட்ரை ஐட்டம்ஸ் கேன் பி ப்ராசஸ்ட் லைக் திஸ். எந்த ட்ரை ஐட்டமாக இருந்தாலும் இதே மாதிரி ப்ராசஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பக்காவாக வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் நம்ம குக் பண்ணி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இதெல்லாம் கற்றுக்கிற டிப்பாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு நான் இப்போ மூடி வைக்க போகிறேன்.
ஒரு தட்டு போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். தேங்க் யூ வியூவர்ஸ்.